ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் திருநெல்வேலியில் இருக்க புது ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு எப்பொழுதும் நாங்கள் வீட்டில் இருக்கும்போது டிப்ரெஷனாக இருக்கும்போது சேடாக இருக்கும்போது நெகட்டிவ் தாட் சின்ன நாங்கள் எப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு நாங்கள் ஃபீல் பண்ணாமல் பெரிய விஷயத்துக்கும் ஃபீல் பண்ணாமல் மனசையும் நம்ம பாசிட்டிவ் தாட்டு உருவாக்கிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், பெருசாக காசு செலவு பண்ண மாட்டோம், பெரிய ஒரு ஷாப்பிங் மாதிரிலாம் போக மாட்டோம். சிம்பிளாக ஒரு சின்ன இடம் தான் சூஸ் பண்ணி வீட்டிலையே ஒரு சுண்டலோ கொண்டக்கடலையோ அப்படின்னா டீயோ போட்டு எடுத்து வந்துட்டு உட்காந்து ஃபேமிலியாக பர்சனலாக பேசிக்கிட்டு எல்லாம் சரியாயிடுங்க அப்படின்னு நாங்கள் வீட்லேயே அனுசரித்து எனக்கு பேசுவாங்க. நானும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு ஒரு இதாக பேசி ஹாப்பி பண்ணி உட்காந்து ஒரு என்விரான்மெண்ட்டை பார்த்து அப்படி ரசித்தோம்னாலே எங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் தாட் உருவாகிடும். அந்த மாதிரி இன்றைக்கி சூஸ் பண்ண இடம்லாம் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தா ரொம்ப நீட்னஸாக இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு. பார்க்கும்போதே ஏதோ பயங்கரமாக இவ்வளோ நீட்னஸாக இருக்குதுன்னு பார்த்தா நல்லா இருந்துச்சு. இப்போ இன்னும் பேசஞ்சர் ட்ரெயின்லாம் அதிகமாக இன்னும் விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பயங்கரமாக இருக்கும் இங்கே. அது ஈவினிங் டயத்தில் அதுவும் கரெக்டாக நாங்கள் ஒரு 5 மணி போல் வந்தோம். வந்து சுற்றி பார்த்துட்டு உட்காந்துட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இதில் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம்னா இந்த இடம் பார்த்து பசங்களும் நல்லா சந்தோஷமாக ஸ்பெஷலாக பார்த்துக்கணும். என்ன காரணம் இல்லைன்னா அவங்க திடீர்னு அங்கே போகிற மகன் கிட்ட இருந்து பார்த்துக்கணும், அவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும், நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல பார்க்கும்போது இந்த இடம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க பசங்க, சின்ன பையனாலும் சரி பெரிய பையனாலும் சரி ரொம்ப என்ஜாய் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலியில் என்னென்னா குழந்தைங்க சந்தோஷம் தான் நமக்கு சந்தோஷம். நம்ம 1000 ப்ளஸ் அண்ட் மைனஸ் எது இருந்தாலும் நம்ம குழந்தைங்கள சந்தோஷப்படுத்திட்டா நம்ம ஹாப்பியாக இருப்போம். அதனால தான் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான விஷயமா இருந்துச்சு. பையன் அடங்க மாட்டான், ஓடிக்கிட்டு இருக்கான். அவனை சேர்ந்து ஒரு இடத்துல இப்போ உட்கார வச்சு அழகாக சின்ன பையனும் ஜாலியாக விளையாண்டுருக்கான். இருந்தாலும்